சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார், மதுரை உயர்நீதிமன்றம். நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட், அதாவது உறுதிமொழி பத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஒரு பெட்டிஷன், ஒரு ட்ரையல் கோர்ட்லையோ அப்பீல் கோர்ட்லையோ ஒரு மனு போடுறீங்க, ஒரு பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னா அது கூடவே சேர்ந்து ஒரு அஃபிடேவிட், ஒரு உறுதிமொழி பத்திரம் போடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்வொகேட் கமிஷனை அப்பாயின் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பெட்டிஷன் வந்து ஒரு ப்ரொவிஷன் அடிப்படை, சிபிசியில் ஒரு ப்ரொவிஷன் அடிப்படையில் போடுறீங்க. இந்த போட்டுட்டு அது கூடவே ஒரு அஃபிடேவிட் போறீங்க. இந்த காரணத்துக்காண்டி அட்வொகேட் கமிஷனரை நீங்க அப்பாயின் பண்ணணுமாக மாண்புமிகு நீதிமன்றத்தை கேட்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு அப்டேட் போடுறீங்க. அது கீழே நீங்க சைன் போடுவீங்க. நீங்க சைன் போடும்போது என்ன பண்ணுவாருன்னா, அட்வொகேட் வந்து பிஃபோர்மியா ஒரு சைன் போட்டுருவார். அதுபோல பெட்டிஷன்ல வந்து உங்களோட அட்வொகேட் வந்து சைன் போட்டுருவார். இப்போ மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் ஒரு அண்டர்டேக்கிங் அப்டேவிட் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதாவது இந்த காரணத்தினால நான் இதுவே பண்ண மாட்டேன், இப்போ வந்து நீங்க இனிமேல் மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மது அருந்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெயில் கொடுப்பேன் அப்படின்னாங்கன்னா, மது இனிமேல் அருந்த மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அஃபிடேவிட் போட்டு நீங்கள் சைன் போடுவீங்க. இதுதான் அஃபிடேவிட் உறுதிமொழி ஒத்துக்கொண்டு